இன்னைக்கு ஃபரிஹா மேத்தமெட்டிக்ஸ் சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா 7th மேக்ஸ் டேர்ம் 3ல் ஆப்ரேஷன்ஸ் ஆன் டெசிமல் நம்பர்ஸ் தான் பார்க்க போகிறோம். டெசிமல் நம்பரில் இருக்கிற ஆப்ரேஷன்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா அடிஷன்ஸ் அண்ட் சப்ராக்ஷன்ஸ் ஆஃப் டெசிமல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இருக்குது. ஓகேவா? ஸோ சப்ராக்ஷன் அண்ட் அடிஷன் வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதில் பார்த்திங்கன்னா மாடல்ஸில் வந்து கிரிட் மாடல் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ இதுதான் கிரிட் மாடல். கிரிட் மாடல்னால் ஒரு பேட்டர்ன் வந்து ஸ்கொயர் பேட்டர்னில் பாக்ஸஸ்ஸு அந்த மாதிரி இருக்கிறதுலாம் நம்ம கிரிட்னு சொல்லுவோம். கரெக்டாக? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா we see below the grids to represent the decimal numbers 1.0, 0.1 and 0.01. ஸோ இதெல்லாம் நமக்கு ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஹோல் 1 இருக்குது அப்படின்னா 10 by அதாவது 10/10 அப்படிங்கிற இது வந்து நமக்கு இங்கே இருக்கும். இப்போ இங்கே வந்து கிரிட்டு ரெப்ரசன்ட் ஒன்னை எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுது இந்த கிரிட்னா கம்ப்ளீட்டாக இந்த ஃபுல்லாக ஒரு பாக்ஸை எடுத்து அதில் ஃபுல்லாகவே கலர் பண்ணியிருக்காங்க. இதை வந்து நம்ம 1 அப்படிங்கிற இதை ரெப்ரசன்ட் பண்ணுது. ஸோ இதுலேயே நமக்கு 0.1 அப்படிங்கிறத ரெப்ரசன்ட் பண்ணணும் அப்படின்னா இது என்ன பண்ணணும்னா 0.1 அப்படிங்கிறது நமக்கு என்ன பிளேஸில் இருக்குது? அந்த 1ங்கிறது 10th பிளேஸில் இருக்குது. கரெக்டாக? 1/10 இருக்குது. இப்போ 10th பிளேஸில் இருக்குன்னா இந்த இதை வந்து இந்த பெரிய கிரிட் இருக்குல்ல, ப்ளூ கிரிட், இதில் வந்து நம்ம என்ன பண்ணணும் 0.1% தான் இந்த ப்ளூ இருக்குதுன்னு அர்த்தம். கரெக்டாக? ஸோ இப்போ இந்த டோட்டலாக 1 இந்த கம்ப்ளீட்டாக இந்த பாக்ஸே நமக்கு என்னது 1 ஃபுல்லாக கலர் பண்ணியிருந்தா அதுக்கு நமக்கு 1ன்னு சொல்லுவோம். அதுதான் ஃபஸ்ட்டு டயக்ராம். கரெக்டாக? இப்போ இதில் இந்த ஒரு பர்டிகுலர் போர்ஷன் மட்டும்தான் கலர் பண்ணியிருக்கு, ஒரு சின்ன போர்ஷன். இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நமக்கு கலர் மாற்றிக்கிறேன், ஒரு நிமிஷம் இருங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் போர்ஷன் 1, இது 2, இது 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ஸோ இந்த பெரிய பாக்ஸை 10ஆக டிவைட் பண்ணிக்கிறாங்க. ஓகேவா? 10ஆக டிவைட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இந்த 1 அப்படிங்கிறது நமக்கு 10th பிளேஸில் இருக்குது. ஸோ இதை நம்ம 10ஆக டிவைட் பண்ணி அதில் வந்து ஒரு பிளேஸை மட்டும் நம்ம என்ன பண்ணுறாங்க, கலர் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் நம்ம 0.1 அப்படிங்கிறத சொல்கிறோம். இப்போ இங்கே 0.01ங்கிறத எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறோம் அப்படின்னா இந்த 1 நமக்கு எங்கே இருக்குன்னா 100th பிளேஸில் இருக்குது. அப்போ 100 அந்த ஒரு கிரிட்டை வந்து 100ஆக நம்ம டிவைட் பண்ணிக்கணும். அப்போ இந்த பக்கம் 10 இந்த பக்கம் 10 போட்டு நம்ம போட்டோன்னா இந்த ஃபுல் பாக்ஸஸை நீங்கள் கவுண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா 100 வரும். இப்போ இது வந்து 1, இது 2, இது 3, இது 4 இப்படியே போயிட்டே நம்பர் போட்டே இருந்தீங்கன்னா இது கடைசி பாக்ஸ் வந்து 100 பாக்ஸில் 1% தான் நம்ம கலர் பண்ணியிருக்கோம். அதுதான் 0.01. ஓகே, 100ல் ஒரு பகுதின்னு அர்த்தம். இங்கே வந்து 10ல் ஒரு பகுதி பங்குன்னு அர்த்தம். இங்கே வந்து 1 அப்படிங்கிறது இது கம்ப்ளீட்டுன்னு அர்த்தம். சரியா? கம்ப்ளீட்டாக இதை 1ன்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து 0.1ன்னு சொல்லுவோம், இது 0.01ன்னு சொல்லுவோம். ஓகேவா? இது 10ல் ஒரு பகுதி, இது வந்து 100th பிளேஸ். 100ல் ஒரு சின்ன பீஸ் தான், 100ஆக பிரித்து அதில் ஒரு இதுக்கு மட்டும்தான் நம்ம கலர் பண்ணியிருக்கோங்கிறது அர்த்தம். இப்போ தான் நமக்கு 1னா என்ன, 0.1னா 0.01னா எவ்வளோ சின்னது அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கு பாருங்கள். ஸோ இதுதான் கிரிட்டை வச்சு நம்ம வந்து ரெப்ரசன்ட் பண்ணுறது. இப்போ அடுத்தது பார்க்கலாம். கீழே பாருங்கள், இதை பேஸ் பண்ணி ஒரு சம் இருக்குது. ஸோ எக்ஸாம்பிள் 1.5 இதில் வந்து ஃபைண்ட் த சம் ஆஃப். ஸோ இந்த ரெண்டு வேல்யூவோடைய சம்னா ப்ளஸ்ஸு அடிஷன்னு அர்த்தம். கரெக்டாக? ஸோ இதை நம்ம ஆட் பண்ணணும். ஸோ இப்போ 0.16 அப்படிங்கிறத இப்போ ஒரு கிரிட் மாடலில் நம்ம ஆட் பண்ணுறோம் அப்படின்னா 0.16 1ங்கிறது நமக்கு என்ன பிளேஸில் இருக்குது, 10th பிளேஸில் இருக்குது. 6 அப்படிங்கிறது நமக்கு என்ன பிளேஸில் இருக்குது, 100th பிளேஸில் இருக்குது. ஓகேவா? அதே மாதிரி இங்கே வந்து 7ங்கிறது நமக்கு 10th பிளேஸு, இந்த 7 வந்து நமக்கு 100th பிளேஸ். கரெக்டாக? ஸோ அப்போ நம்ம இப்போ இங்கே 100th பிளேஸ் வரைக்கும் இருக்குது. ஸோ அதனால் நம்ம கிரிட் மாடலில் மொத்தம் 100 பாக்ஸஸ் வரைஞ்சிக்கணும். ஓகேவா? ஏன்னா பாயிண்ட்க்கு அப்புறம் 2 டிஜிட், டோட்டலாக இதுவுமே 100th இதுவுமே 100th பிளேஸில் இருக்குது. ஸோ அதனால் நம்ம 100 பாக்ஸஸ் வந்து ஒரு கிரிட்டில் வரைஞ்சிக்கணும். வரைஞ்சிட்டு ஓகேவா 100 பாக்ஸஸ் வரைஞ்சிருக்கோமா? 100 பாக்ஸஸ் வரைகிறது ரொம்ப ஈஸி. அப்படின்னா மேலே வந்து 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 வர மாதிரி பாக்ஸஸ் போட்டுக்கணும். அதே மாதிரி சைடில் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ஸோ 10 × 10 கரெக்டாக நீங்கள் பாக்ஸ் போட்டிங்கன்னா உங்களுக்கு 100 பாக்ஸஸ் கிடச்சிரும். ஏன்னா 10 10s are வந்து 100. ஸோ நமக்கு 100 பாக்ஸஸ் வந்து கரெக்டாக கிடச்சிரும். ஓகேவா? ஸோ இப்படி தான் நம்ம பாக்ஸ் வரையணும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இதை ஆட் பண்ணணும். இப்போது 0.16 ஃபஸ்ட்டு நம்பர் நமக்கு 0 தான் இருக்குது,
ரெண்டாவது நம்பர் பாருங்கள், இங்கே 1 இருக்குது. ஓகேவா? ஸோ 1 அப்படிங்கிறது வந்து நமக்கு 1 அப்படின்னாலே 10. ஓகேவா? 10 பாக்ஸஸை கவர் பண்ணணும். இங்கேருந்து இது வரைக்கும் நம்ம கவர் பண்ணிடுவோம். கரெக்டாக? இப்போ 0.1 அப்படின்னாலே நம்ம என்ன கவர் பண்ணுவோம்? இந்த ஃபுல் டயக்ராமே நம்ம கவர் பண்ணிடுவோம். மிச்ச பாக்ஸ் நம்ம கலர் பண்ண மாட்டோம். இதை மட்டும் தானே கலர் பண்ணுவோம். நேரா போட்டிருக்க இடத்த மட்டும் தான் நம்ம கவர் பண்ணுவோம். இப்போ இதுவே 6 அப்படின்னு 100th பிளேஸ் இருக்கிறனால 6 பாக்ஸை எக்ஸ்ட்ரா நம்ம என்ன பண்ணுவோம்? கவர் பண்ணியிருக்கோம். கரெக்டாக? இப்போ அடுத்தது அதே மாதிரி 0.7 இருக்குது. இதில் ஃபஸ்ட்டு 0.7 மட்டும் பாருங்கள். 0.7னா 10th பிளேஸ். அப்போ 7 10 பாக்ஸஸை கவர் பண்ணணும். 1 2 3 4 5 6 7. இப்போ 7 பாக்ஸஸை நம்ம இங்கேருந்து இது வரைக்கும் என்ன 7 பாக்ஸ் கவர் பண்ணியிருக்கோம். ஏன்னா இது வந்து 10th பிளேஸில் இருக்கனால. ஓகேவா? இப்போ இதுக்கப்புறம் ஒரு 7 இருக்குது. இது வந்து 100th பிளேஸ். 100th பிளேஸ்னால் குட்டி குட்டி பாக்ஸ் 7 நம்ம கவர் பண்ணால் போதும். கரெக்டாக? அப்போ 1 2 3 4 5 6 7. ஓகே, இப்போ நமக்கு இங்கே 7 பாக்ஸ் கவர் பண்ணியாச்சு. இப்போ இந்த 7 தான் நம்ம இந்த பாக்ஸ் கவர் பண்ணியிருக்கோம். இந்த 7ங்கிறது நமக்கு இது புரியுது. அதே மாதிரி இந்த 1 அப்படிங்கிறது வந்து நமக்கு இது. இங்கே இருக்க 6 அப்படிங்கிறது இந்த குட்டி பாக்ஸ் 6 நம்ம கவர் பண்ணியிருக்கோம். இந்த 6 பாக்ஸை கவர் பண்ணியிருக்க தான். இப்போ நான் இப்படி வரைஞ்சிக்கிறப்போ உங்களுக்கு ஈஸியாக புரியும். இங்கே பாருங்கள், இந்த 6ங்கிறதுக்கு நம்ம இது வரைஞ்சிருக்கோம். 1 2 3 4 5 6. ஓகேவா? ஸோ இப்போ இதெல்லாம் நம்ம போட்டு கலர் பண்ணதுக்கப்புறம் ஸோ மொத்தம் எத்தனை பாக்ஸ் ரிமைனிங்காக இருக்குது நமக்கு தெரிஞ்சிடும். ஈஸியாக நம்ம ஆட் பண்ணிடலாம். ஸோ இப்போ இது நம்ம ஆட் பண்ணணும். இது ஃபுல்லாகவே நமக்கு 100 பாக்ஸஸா? 100 பாக்ஸஸில் இங்கே எது வரைக்கும் நம்ம கலர் பண்ணியிருக்கோம்? இது வரையும் கலர் பண்ணியிருக்கோம். கரெக்டாக? ஸோ அப்போ இது எது வரைக்கும் இருக்குது இந்த பாக்ஸு? இப்போ இது வந்து 1 ஒரு ஃபுல் கம்ப்ளீட் 10th பிளேஸை நம்ம ஃபுல்லாக பண்ணியிருக்கோம். கரெக்டாக? 1 2 3 4 5 6 7 8 9 ரோஸ் வந்து நம்ம 9 காலம்ஸ் வந்து நம்ம கம்ப்ளீட்டாக முடிச்சாச்சு. அப்போ 0.9 வந்துடுது அந்த இடத்துல. ஸோ இங்கே மேலே வந்து 3 பாக்ஸ் தான் நம்ம தனியாக கவர் பண்ணியிருக்கோம். அப்போ 0.93. ஸோ இதை ஆட் பண்ணால் 0.93 தான் இதனுடைய வேல்யூ. ஓகேவா? இதுதான் கிரிட் மாடலில் போட்டு நம்ம ஆட் பண்ணுறது. ஓகே, ஸோ இப்போ அடுத்தது நம்ம பார்க்கலாம். நம்ம எக்ஸாம்பிள் 1.6 பார்ப்போம். இதில் பாருங்கள், 0.52ல் 0.08 நம்ம மைனஸ் பண்ணுவோம். 0.52னா மொத்தமாக 52 பாக்ஸஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. மொத்தமாக 52 பாக்ஸஸ். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 5 அப்படின்னா 10 10 எடுக்கிற இந்த 5. இப்போ இங்கே இந்த ஃபுல் ரோ, இந்த ஃபுல் ரோ, இந்த ஃபுல் ரோ, இந்த ஃபுல் ரோ, இந்த ஃபுல் ரோ. ஸோ இங்கே பேலன்ஸ் 2 பாக்ஸ். கரெக்டாக? இப்போ கம்ப்ளீட்டாக நமக்கு 0. இது 5 அப்புறம் இந்த இடத்துல இருக்க 2. 0.52 பாக்ஸ் நம்ம கவர் பண்ணியாச்சு. ஓகேவா? இதிலிருந்து 0.08 மைனஸ் பண்ணால் பேலன்ஸ் எத்தனை பாக்ஸ் கலர் பண்ணியிருக்குன்னு கண்டுபிடிக்கணும். 0.08ங்கிறது நமக்கு சின்ன பாக்ஸ். கரெக்டாக? சின்ன பாக்ஸ் 8. 1 2 3 4 5 6 7 8 நம்ம ரிமூவ் பண்ணால் பேலன்ஸ் எத்தனை பாக்ஸ் இருக்குது? ஸோ இங்கே எத்தனை ரோ இருக்குது? கம்ப்ளீட்டாக 1 2 3 4 இருக்கா பேலன்ஸ்? அப்போ 0.4 எழுதியாச்சு. ஸோ குட்டி பாக்ஸ் வந்து 1 2, இங்கே ஒரு 2 இருக்குது. கரெக்டாக? இங்கே 1 2, இங்கே 3, இங்கே 4 இருக்குது. அப்போ 4 அகெயின் 4 சின்ன பாக்ஸஸ். 10 பாக்ஸை 10 ஒரு பாக்ஸையும் 1ன்னு எடுத்துக்கணும். அதை தான் நம்ம இந்த இடத்துல எழுதுவோம் 10th பிளேஸில். கரெக்டாக? 10 பாக்ஸு 10ல் 10 பகுதியை வந்து நம்ம அந்த 1ன்னு எடுத்துக்கிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா 0.44 அப்படிங்கிறது இதனுடைய ஆன்சர். கரெக்டாக? கம்ப்ளீட்டாக 0.52ல் 0.08 போயிடுச்சுன்னா பேலன்ஸ் இருக்க பாக்ஸஸ் தான் நம்ம கவுண்ட் பண்ணி 0.44ன்னு எழுதியிருக்கோம். இப்போ அடுத்தது பாருங்கள், ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் 0.72 மைனஸ் 0.51 பை யூஸிங் கிரிட் வேல்யூ. ஸோ இதே மாதிரி தான் 0.72னா 72 பாக்ஸ் கம்ப்ளீட்டாக கவர் பண்ணணும். அப்போ 7 அப்படிங்கிறத 10 பாக்ஸ் 1 2 3 4 5 6 7. 7க்கு அப்புறம் ஒரு 2 பாக்ஸ் 1 2 பாக்ஸ். அப்போ 72 பாக்ஸ் நமக்கு இங்கே கவர் பண்ணியாச்சு. அதில் 0.51 பாக்ஸை மைனஸ் பண்ணணும். 51 பாக்ஸ்னால் 10 பாக்ஸை நம்ம அப்படியே ரிமூவ் பண்ணிடுறோம். சாரி 5 பாக்ஸை நம்ம 5 வரிசையை அப்படியே நம்ம 1 2 3 4 5 5 பாக்ஸை நம்ம அப்படியே என்ன பண்ணலாம்? க்ராஸ் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா 1 இருக்குது, அந்த 1 பாக்ஸையும் நம்ம க்ராஸ் பண்ணிடுறோம். க்ராஸ் பண்ணிவிட்டா பேலன்ஸ் எத்தனை பாக்ஸ் இருக்குதுன்னு பாருங்கள். இங்கே ஃபுல் கவுண்ட் எத்தனை இருக்குது? இங்கே ஃபுல்லாக ஃப்ரீயாக இருக்குது. அப்போ 0.1 எடுத்துப்போம். கரெக்டாக? இங்கே பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 9
10 வருது. இந்த 10 பாக்ஸுக்கு நம்ம என்ன பண்ணிக்கணும், 10 வந்துச்சுனாலே நம்ம என்ன பண்ணிக்கணும், இங்கே ஆட் பண்ணிக்கணும் 2. அதுக்கப்புறம் இருக்க இந்த 1 மட்டும் தனியாக எடுத்து இங்கே எழுதிடணும். அப்போ 0.21. ஓகே, ஏன்னா 10 பாக்ஸ், இந்த பாக்ஸை நம்ம இந்த இடத்துல நம்ம போட்டுக்கிட்டோன்னா இதுவுமே ஒரு ரோ ஃபுல்லாக ஃப்ரீயாக இருக்குது. அப்போ பேலன்ஸ் ஒரு பாக்ஸ் மட்டும் தானே இருக்குது. 10 வந்துட்டுனாலே நம்ம என்ன பண்ணுவோம், முன்னாடி ஒன்று ஆட் பண்ணிடுவோம். அப்போ 0.21 அப்படிங்கிறது இதனுடைய வேல்யூ. சரியா? இப்போ அடுத்தது பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு ட்ரை தீஸ் அப்படின்னு சொல்லி நமக்கு இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க, ஒரு சம் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபைண்ட் த ஃபாலோயிங் யூஸிங் கிரிட் மாடல். ஸோ இதை நம்ம கிரிட் மாடலில் போடணும். கிரிட் மாடலில் அதே மாதிரி 100 பாக்ஸஸ் வரைஞ்சிட்டு 83 பாக்ஸஸை கலர் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா ஒரு 4 பாக்ஸ் கலர் பண்ணிவிட்டு டோட்டலாக நம்ம எத்தனை பாக்ஸ் கலர் பண்ணியிருக்கோம் அப்படின்னு எழுதணும். அதே மாதிரி 0.35ங்கிற 35 பாக்ஸ் கலர் பண்ணிவிட்டு அதில் 9 பாக்ஸை கழிச்சிட்டா பேலன்ஸ் எத்தனை பாக்ஸ் இருக்கோ அதை நம்ம இங்கே எழுதணும். ஸோ அவ்வளோதான். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அடுத்தது ஏரியா மாடல்னு ஒன்று இருக்குது. இது வந்து அடுத்த மாடல், ஏரியா மாடல். இப்போது நான் இந்த கிரிட் மாடலில் இன்னொரு இது சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ எப்படின்னா ஈஸியாக நீங்கள் வந்து இது பண்ணணுன்னா, இப்போ 0.72 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 0.72 இருக்குன்னா இந்த 72 பாக்ஸை கலர் பண்ணிடுங்க. அதில் 51 பாக்ஸை ரிமூவ் பண்ணிட்டாங்களா? பேலன்ஸ் இருக்க பாக்ஸ் எழுதுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21. கரெக்டாக 20 21 வருது. அப்போ இதை 0.21 எழுதுனா ஈஸியாக ஷார்ட்கட்டில் முடிஞ்சிடும். இது ப்ரொசீஜர் படி நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஆனால் நீங்கள் அப்படி இது வந்து எழுதிக்கோங்க. அதே மாதிரி இங்கே பாருங்கள் 0.52 இருக்குது. அப்போ 52 பாக்ஸ் ஃபஸ்ட்டு கலர் பண்ணிடுங்க. 100 பாக்ஸ் வரைஞ்சிருப்பீங்க, அதில் 52 கலர் பண்ணிவிட்டு 8 பாக்ஸை ரிமூவ் பண்ணிவிட்டு பேலன்ஸ் கவுண்ட் பண்ணுங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28 29 30 31 32 33 34 35 36 37 38 39 40 41 42 43 44 இருந்தது. அப்போ 0.44 எழுதினா போதும். ஈஸியாக அப்படியே நம்ம எழுதிடலாம். ஓகேவா? அடிஷன்லேயே அந்த மாதிரி நம்ம எழுதிடலாம். இப்போ அடுத்தது நம்ம கீழே பார்க்கலாம் ஏரியா மாடல். இப்போ ஏரியா மாடல்னால் ஹோல் நம்பர் விச் இஸ் அ பார்ட் ஆஃப் த டெசிமல் ரெப்ரசன்ட் ஸ்கொயர் area and 1/10th part of this square area which is a thin rectangular strip. நம்ம கீழே டேரெக்டாகவே பார்ப்போம், அப்போ உங்களுக்கு புரிஞ்சிடும். இந்த இதே தான் சொல்கிறாங்க, அந்த டயக்ராமை தான் திரும்ப எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. having these squares and rectangular area let us try to do addition and subtractions of the decimals. ஸோ இங்கே கீழே வந்து 100th part அப்படிங்கிறது வந்து சேம் as a 1/10th of 1/10. இதுவுமே சேம் தான் அப்படிங்கிறது ஒரு நோட்டு. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே பாருங்கள் 1/100 100ல் ஒரு பங்கு அப்படிங்கிறது 10 1/10th அப்படிங்கிறதும் நமக்கு என்னது சேம். ஓகேவா? அப்படின்னு நமக்கு சொல்கிறாங்க. இப்போ இதுக்கப்புறம் நம்ம கீழே பாருங்கள், இந்த அடிஷனில் உங்களுக்கு புரியும். எக்ஸாம்பிள் 1.8 இதில் 3.2ஐயும் 6.4ஐயும் ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேவா? 3.2 இப்போ 3 இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தது வந்து 0.0 தான் பார்த்துருந்தோம். இங்கே நம்ம 1 அப்படின்னு வந்ததுனாலே இந்த கம்ப்ளீட்டாக ஃபுல் ஏரியாவுக்கும் கலர் பண்ணணும். ஒரு கம்ப்ளீட் பாக்ஸை தான் நம்ம 1 சொல்லுவோம். பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருந்தால் தான் நம்ம அதை 100ஆக பிரித்து பண்ணுவோம். பாயிண்ட்டுக்கு முன்னாடி நமக்கு 1 2 3ன்னு வந்ததுனாலே அந்த ஃபுல்லாக எத்தனை பாக்ஸ், இப்போ 1 இருக்கனால இது ஒரு பாக்ஸ். இதுவே 2 இருந்ததுன்னா இந்த இடத்துல 2, 1க்கு பதிலாக 2 இருந்ததுன்னா 2 பாக்ஸை நம்ம எடுத்துக்கணும். ஓகேவா? இப்போ அதே மாதிரி இந்த ஆடில் பார்த்தீங்கன்னா 3.2 இருக்குது. இப்போ இங்கே 3 இருக்குது. 3 இருந்துட்டால் 3 பாக்ஸ் கம்ப்ளீட்டாக கலர் பண்ணியிருக்காங்க. 1 2 3 கரெக்டாக. அதுக்கப்புறம் ஒரு 2 இருக்குது, பாயிண்ட்க்கு அப்புறம் 2 இருக்குது. 2ங்கிறது 2 10th பிளேஸு. 10th பிளேஸ்னால் இந்த ஒரு பாக்ஸில் 10th பிளேஸ் எப்படி இருக்கும்? ஒரு சின்ன ஏரியா தானே, ஒரே ஒரு ஸ்ட்ரிப்பு. கரெக்டாக? ஒரே ஒரு ஸ்ட்ரிப்பு. ஓகே, இது ஒரு 10, இது ஒரு 10, மொத்தம் 20. குட்டி பாக்ஸ் கவுண்ட் பண்ணால் 20 பாக்ஸ் கணக்கு. ஓகேவா? அடுத்தது பார்த்தீங்கன்னா 6.4. 6.னா 1 2 3 4 5 6 பெரிய பாக்ஸு. 4 அப்படிங்கிறது
சின்ன பாக்ஸு 4 ஸ்ட்ரிப்பு 1 2 3 4 ஸ்ட்ரிப் போட்டிருக்காங்களா இந்த இடத்துல, கரெக்டாக? அவ்வளோதான். ஸோ அதே மாதிரி இது ரெண்டையும் இப்போ நம்ம ஆட் பண்ணோம். ரெண்டையும் ஆட் பண்ணால் 2 டயக்ராமே சேர்த்து இங்கே வரைஞ்சிருக்காங்க பாருங்கள். சேர்த்து வரைஞ்சா மொத்தம் நமக்கு எத்தனை கவுண்ட் வருது? 1 2 3 4 5 6 7 8 9 கம்ப்ளீட் பாக்ஸ் வருது. அப்போ 9 பாயிண்ட். இங்கே குட்டி பாக்ஸ் ஸ்ட்ரிப்பு எத்தனை வருது? 10th பிளேஸில் எத்தனை வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 ஸ்ட்ரிப் வருது. அப்போ 6 9.6. இதுதான் நம்ம இதை ஆட் பண்ண வேல்யூ. இதுவே சப்ராக்ட்னா ஃபஸ்ட்டு 7.5 வரைஞ்சிட்டு 7.5 வரைஞ்சிருக்காங்க பாருங்கள். கம்ப்ளீட்டாக கவுண்ட் பண்ணி பாருங்கள். 1 2 3 4 5 6 7 7.5ங்கிறதுல 5 குட்டி ஸ்ட்ரிப்பு. அதில் 3.4 நம்ம ரிமூவ் பண்ணோம். 3 பெரிய இதை ரிமூவ் பண்ணிவிட்டு 4ங்கிறது அந்த குட்டி அந்த லென்த்து ஸ்ட்ரிப்பை வந்து நம்ம 4 இதை ரிமூவ் பண்ணிடுறோம். ரிமூவ் பண்ணால் பேலன்ஸ் இந்த குட்டி ஸ்ட்ரிப்பில் 1 இருக்குது. இங்கே வந்து 1 2 3 4 இருக்குது. அப்போ நமக்கு பேலன்ஸ் 4.1. ஓகே, இப்போ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இது எப்படின்னு. இதுதான் ஏரியா மாடலு. ஸோ இப்போ யூஸிங் த ஏரியா மாடல் சால்வ் த ஃபாலோயிங் அப்படின்னு சொல்லி நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இப்போ நம்ம இதை ஏரியா மாடலில் சும்மா ட்ரை பண்ணி பார்ப்போம். இப்போ 1.2 + 3.5 1ங்கிறது ஒரு பெரிய பாக்ஸ், கரெக்டாக? ஸோ இந்த 2 அப்படிங்கிறது இந்த குட்டி பாக்ஸ் சின்னது, ஓகேவா? இதுதான் 1.2 டயக்ராம். 3.5 அப்படிங்கிற டயக்ராம் வந்து 3 பெரிய பாக்ஸு, 5னா 5 குட்டி பாக்ஸ். ஓகேவா? இப்போ இந்த 2 டயக்ராமே சேர்த்து வரைஞ்சோன்னா இப்போ இங்கே என்ன வரும்? சேர்த்து வரைஞ்சோன்னா இங்கே என்ன வரும்? சேர்த்து பாருங்கள் இந்த டயக்ராமை. அப்போ இந்த 2 குட்டி பாக்ஸை நான் இங்கே வரைஞ்சிக்கிறேன். இந்த ஒரு பாக்ஸை இந்த இதுக்குள்ளே ஜாயின் பண்ணிக்கிறேன். அப்போ 1 2 3 4. இப்போ 4 வந்துச்சா? 4 பாயிண்ட். குட்டி பாக்ஸ் எத்தனை இருக்குது? 1 2 3 4 5 6 7 இருக்குது. இப்போ 4.7 தான் இதனுடைய ஆன்சர், ஆட் பண்ணுற ஆன்சர். இதே மாதிரி 3.5லேருந்து 2.3 நம்ம மைனஸ் பண்ணலாம். அடுத்தது இப்போது ஃபஸ்ட்டு 3.5க்கு நம்ம பாக்ஸ் வரைஞ்சிக்கணும். இதே தான் 3 பெரிய பாக்ஸு. இப்போ 5 ஸ்மால் ஸ்ட்ரிப்ஸு, ஓகேவா? இதிலேருந்து 2.3 மைனஸ் பண்ணணும். 1 2 ரிமூவ் பண்ணிட்டோம். இப்போ அதே மாதிரி 3 பாயிண்ட்டை நம்ம மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணிட்டோமா? 2.3 மைனஸ் பண்ணிட்டோமா? பேலன்ஸ் எத்தனை இருக்குது? 1. இங்கே வந்து 2 சின்ன ஸ்ட்ரிப் இருக்குது. அப்போ 1.2 தான் பேலன்ஸ் இருக்க ஆன்சர். புரிஞ்சுதா? ஸோ அவ்வளோதான் இந்த சம்மு. அடுத்தது பிளேஸ் வேல்யூ கிரிட் மாடல். இப்போ பிளேஸ் வேல்யூ கிரிட் மாடல்னால் பிளேஸ் வேல்யூ வச்சு நம்ம கிரிட் பண்ணணும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா so far we have discussed grid model to the addition subtraction. Earlier we have studied representations of decimal numbers in place value tables. Let us use the same representation for the addition and subtraction. So இங்கே சேம் அதே தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம என்ன பண்ண போகிறோம்? 4.83யும் 1.67யும் நம்ம ஆட் பண்ணால் என்ன வரும்? இப்போ டெசிமல் நம்பர் 4.38. இப்போ 1s பிளேஸில் என்ன இருக்குது? 4 இருக்குது. 10th பிளேஸில் 3 இருக்குது. 100th பிளேஸில் 8 இருக்குது. அதே மாதிரி 1.67க்கும் எழுதியிருக்காங்க. ஸோ இப்போ இதை ஆட் பண்ணால் நமக்கு இங்கேருந்து ஆட் பண்ணுங்கள். இப்போ 8 7 இதை ஆட் பண்ணால் நமக்கு எனக்கு 15 கிடைக்கும். 15ல் 5 மட்டும் வச்சுட்டு 1 இது கூட நம்ம ஆட் பண்ணணும். இப்போ இதை கவுண்ட் பண்ணுங்கள். 6 3 1 10 அகெயின் வருது. 10னா நம்ம 0 போட்டு 1 இது கூட கேரி பண்ணணும். ஆஸ் யூஷுவல் அடிஷன் மாதிரி தான். ஸோ இப்போ 4 1 இங்கே 1 இருக்குது. அப்போ டோட்டலாக இதை ஆட் பண்ணோம்னா நமக்கு 6, கரெக்டாக? டோட்டலாக இதை ஆட் பண்ணால் நமக்கு 6. அப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 6.05. ஏன்னா இங்கே இதுதான் ஒன்ஸ் பிளேஸ்க்கு அப்புறம் தானே பாயிண்ட் வரும். அப்போ இது 6.05, கரெக்டாக? அதுதான் இந்த சம்முடைய ஆன்சர். இந்த மாதிரி டேப்லெட் காலம் போட்டு ஆட் பண்ணுறது. ஸோ இதே மாதிரி நம்ம அடிஷனில் பாருங்கள். ரெண்டாவது சம் 30.9யும் 52.73 நம்ம ஆட் பண்ணோம்னா பாருங்கள், இங்கே பாருங்கள், ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா ஃபஸ்ட்டு இந்த பாக்ஸில் வரைஞ்சிட்டு இந்த பாக்ஸ் வரைய தெரியும். அதில் கீழே வந்து நம்ம ஆஸ் யூஷுவல் அடிஷன் இப்படி கோடு போட்டு டார்க்காக போட்டு காட்டுற பாருங்க. ஆஸ் யூஷுவல் அடிஷன் 0 + 3 3, 9 + 7 16, 6 கேரி 1. ஸோ அப்போ 1 + 2 வந்து 3. இங்கே 3 + 5 வந்து 8. அப்போ 8 3 6 3 வருது. 10th பிளேஸ் இங்கே 1th பிளேஸ்க்கு அப்புறம் தான் நமக்கு இந்த தான் டெசிமல் பாயிண்ட்டு. அப்போ 83.63 நமக்கு வரும், கரெக்டாக? ஸோ அதே மாதிரி தான் இங்கே செகண்ட் எக்ஸாம்பிள் நமக்கு போட்டிருக்காங்க. ஓகே, ஆடிங் zeros at the right end of the decimal digits will not change the value of the numbers. ஸோ நம்ம எக்ஸ்ட்ராவாக 0 இப்போ வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இந்த நோட்டில் இப்போ 5 நம்ம போன இதில் பார்த்தோம். 5.737 0ன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 0 நம்ம எழுதினாலும் ஒன்று தான்,
எழுதுனாலும் இதுதான். இந்த 0 எக்ஸ்ட்ராவாக நம்ம தேவைப்பட்டுச்சுன்னா இங்கே 0 போட்டால் அது ஒன்றும் வேல்யூ சேஞ்ச் ஆகாது. ஓகேவா? இந்த இடத்துல 0 போட்டாலும் போடலனாலும் அது வேல்யூ சேஞ்ச் ஆகாது. ஸோ அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்ம 6.0வை 6.0ன்னு எழுதலாம், 6.00ன்னு எழுதலாம், 6.000ன்னு எழுதலாம். என்ன எழுதனாலுமே 6 தான் அதனுடைய வேல்யூ. ஸோ 0ங்கிறது நம்ம இந்த மாதிரி லாஸ்ட்டில் ஆட் பண்ணுறது வந்து நமக்கு பிரச்சனை கிடையாது. டெசிமல் பாயிண்ட்க்கு அப்புறம் நம்ம லாஸ்ட்டில் இருக்க 0 வந்து நம்ம போட்டாலும் ஒன்று போடலனாலும் ஒன்று. இதுவே மிடில் இருக்குது, இப்போ இந்த 7 இருக்க இடத்துல 0 இருக்குன்னா அதை கண்டிப்பாக நம்ம மென்ஷன் பண்ணுவோம். கடைசியில் இப்போ 0 இந்த இடத்துல இருக்குன்னா நம்ம போட்டாலும் ஒன்று போடலனாலும் ஒன்று. ஆனால் நடுவில் எங்கேயாச்சும் 0 இருந்தால் கண்டிப்பாக அதை ஆட் பண்ணணும். அதே மாதிரி பாயிண்ட் டெசிமல் பாயிண்ட் நம்பருக்கு முன்னாடி 0 இருக்குன்னா இந்த 0 கண்டிப்பாக இம்பார்ட்டண்டான 0. டெசிமல் நம்பருக்கு கடைசியில் வர 0, எல்லா நம்பரும் முடிஞ்சு கடைசியில் வர 0 தான் நமக்கு வேல்யூ இல்லாத 0. ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிள் 1.11 பார்க்கலாம். எவ்ரி டே மலர் ட்ராவல்ஸ் 1.820 கிலோமீட்டர் பை பஸ், 2.95 மீட்டர் பை வாக் டு ரீச் த ஸ்கூல். இப்போ ஃபைண்ட் த டோட்டல் டிஸ்டன்ஸ் கேட்குறாங்க. ஓகேவா? டிஸ்டன்ஸ் எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. வீட்டிலேருந்து நம்ம அதை ஆட் பண்ணி சொல்லணும். இப்போ ஆட் பண்ணுறேன், ஆஸ் யூஷுவலாக நம்ம ஆட் பண்ணுற மாதிரி ஆட் பண்ணலாம். இங்கே பாருங்கள், டிஸ்டன்ஸ் ட்ராவல் பை பஸ் வந்து எவ்வளோ பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறாங்க, 1.820. அதே மாதிரி டிஸ்டன்ஸ் கவர்ட் பை வாக் வந்து 295 மீட்டர் சொல்கிறாங்க. இங்கே மீட்டர் சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த மீட்டர் வந்து ஃபஸ்ட் நம்ம கிலோமீட்டராக கன்வெர்ட் பண்ணணும். கிலோமீட்டராக கன்வெர்ட் பண்ணணும்னா 1000ஆல் டிவைட் பண்ணணும். 1000ஆல் டிவைட் பண்ணால் இந்த டெசிமலாக கன்வெர்ட் பண்ணும்போது 3 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வச்சு 0 கொடுப்போம். அப்போ 0.295 நமக்கு வரும். இப்போ கிலோமீட்டராக கன்வெர்ட் ஆகிடுச்சு. இப்போ அந்த வேல்யூவை தான் நம்ம இங்கே போட்டு இந்த ரெண்டு வேல்யூவையும் கிலோமீட்டராக இருக்க வேல்யூவை போட்டு ஆட் பண்ணுறோம். சரியா? 1.820 ப்ளஸ் 0.295. ஸோ இப்போ நம்ம ஆட் பண்ணலாம். 1.820 0.295. ஸோ ஜஸ்ட் அப்படியே ஆட் பண்ணி பாருங்கள். ஆஸ் யூஷுவல் அடிஷன் மாதிரி 5 இங்கே பாருங்கள் 1 1 11 வருமா, 1 1 இங்கே அதே மாதிரி 11 வரும், 1 கேரி 1 இங்கே பார்த்தீங்கன்னா 2 வரும். பாயிண்ட்டு வந்து இங்கே இருக்குது, ஸோ இங்கே பாயிண்ட் வச்சுருக்கோம். 2.115 கிலோமீட்டர். ஸோ அவ்வளோதான் இந்த சம். அடுத்தது பார்த்திங்கன்னா இது சப்ராக்ட் பண்ணணும். 2.85 ஃப்ரம் 4.97 இந்த பிளேஸ் வேல்யூ கிரிட்டு போட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், சப்ராக்ட் பண்ணுங்கள். ஆஸ் யூஷுவல் சப்ராக்ஷன் மாதிரி தான். ஓகேவா? இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 7ல் 5 போச்சுன்னா 2 கரெக்டாக, 9ல் 8 போச்சுன்னா 1, 4ல் 2 போச்சுன்னா 2. அவ்வளோதான். இப்போ 1 பிளேஸ்க்கு அப்புறம் தானே பாயிண்ட் வரும், அப்போ இந்த இடத்துல பாயிண்ட் வரும். அப்போ 2.12. ஓகே. ஸோ அதே மாதிரி இங்கேயும் சப்ராக்ஷன். இங்கே சப்ராக்ஷன் பண்ணும்போது நமக்கு ஃபஸ்ட்டு 12.7 இருக்குது. அப்போ 12.7 எழுதியாச்சு. இப்போ 3.09 கரெக்டாக அந்த பிளேஸில் எழுதியாச்சு. இப்போ நம்ம இங்கே போட்டுட்டு 0ல் 9 போகாது. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், கேரி எடுப்போம். கேரி எடுத்தால் இங்கே 1 கொடுப்போம். இப்போ 10 ஆகிடும். 10ல் 9 போச்சுன்னா 1. அடுத்து 6ல் 0 போச்சுன்னா 6. ஓகேவா? அப்புறம் 2ல் 3 போகாது. ஸோ இங்கே 0 கொடுத்து கேரி 1 கொடுப்போம். 12ல் 3 போனால் 9. இப்போ நமக்கு என்ன, 1 பிளேஸ்க்கு அப்புறம் தான் நமக்கு பாயிண்ட் வரும். அப்போ 9.61. ஓகேவா? இந்த சம் இங்கே பாருங்கள், சப்ராக்ட் டேரெக்டாக பிளேஸ் வேல்யூ கிட்ட பெருசாக எக்ஸ்பேண்ட் பண்ணாமல் அப்படியே டேரெக்டாகவே போட்டு பாயிண்ட்டை ஸ்ட்ரைட்டாக வச்சு அப்படியே போட்டு ஆஸ் யூஷுவல் நம்ம இப்படி தான் நம்ம பெரிய கிளாஸில் பண்ணுவோம். சரியா? ஸோ அந்த மாதிரி டேரெக்டாகவே அப்படியே நம்ம ஆஸ் யூஷுவல் மைனஸ் பண்ணுற மாதிரி பண்ணியிருக்காங்க. 0ல் 2 போனால் போகாது. ஸோ இங்கேயும் அதே மாதிரி 0 இருக்குது முன்னாடி நம்பர். ஸோ அப்போ 8லேருந்து நம்ம கேரி வாங்குவோம், சாரி 9லேருந்து கேரி வாங்குவோம். அப்போ 8 ஆகிடும், இங்கே 1 வந்துடும். ஸோ இங்கே 1 வந்தால் என்ன பண்ணணும், 10 ஆகிடும். அகெயின் நம்ம கேரி வாங்குவோம். அப்போ இது 9 ஆகிடும். கரெக்டாக 9 ஆகி இங்கே வந்துடும் 1. அப்போ இது 10 ஆகிடுச்சா? ஸோ இப்போ 10ல் நமக்கு 2 போச்சுன்னா 8, இங்கே 9ல் 4 போச்சுன்னா 5, இங்கே 8ல் 0 போனால் 8, 6ல் 2 போனால் 4, 8ல் 3 போனால் 5. ஸோ அவ்வளோதான் இந்த சம்முடைய ஆன்சர். அதே மாதிரி எக்ஸாம்பிள் 1.15ல் நரேன் பாட்டு 7.4 kg ஆஃப் மேங்கோ. ஆன் த வே ஹோம் ஹீ கேவ் 4.650 kg ஆஃப் மேங்கோஸ் டு ஹிஸ் சிஸ்டர். ஸோ 4.65 kg வந்து சிஸ்டருக்கு வழியில் கொடுத்துட்றாங்க. அப்போது பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு இப்போ கேட்குறாங்க. ஸோ டோட்டலாக அவன் வாங்குறது இவ்வளோ. ஸோ அதுலேருந்து இதை வந்து மைனஸ் பண்ணணும். ஸோ மைனஸ் பண்ணுறாங்க. அப்போ 7.40. ஓகேவா? இப்போ இங்கே வந்து 4.650 இருக்குது. ஸோ இங்கே நம்ம அந்த வேல்யூஸ்க்காக நேராக பேக்கில் 0 போடுறோம். பேக்கில் 0 போட்டால் நமக்கு பிரச்சனை கிடையாது, அதனால் போட்டுக்கிட்டு இப்போ நம்ம ஆஸ் யூஷுவலாக மைனஸ் பண்ணுற மாதிரி 0ல் 0 போனால் 0, இங்கே 0 இருக்குது மேலே. அப்போது நம்ம கேரி வாங்குவோம். அப்போ 10 ஆகிடும். 10ல் 5 போனால் 5, இங்கே 3 6, அப்போ அகெயின் கேரி வாங்குவோம் மேலே 6 கேரி 1. இப்போ இங்கே கொடுக்கும்போது 13 ஆகிடுச்சு. அப்போ இங்கே நமக்கு 7 கிடைக்கும். பாயிண்ட் இங்கே 2.750. ஓகே, இதுதான் இந்த சம்முடைய ஆன்சர்.
ஸோ இப்படி தான் நம்ம இந்த சம்மை வந்து பண்ணணும். அடுத்தது நம்ம எக்ஸசைஸ் 1.2 வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.